வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்துருவோமா? காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நீட்டாக ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. முடிஞ்சிட்டு கிச்சனும் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்ட் பையன் 2 பேருமே ஸ்கூலுக்கு அவங்க வெளியில் போனதும் ஃபஸ்ட்டு நான் பார்க்குற வேலை இந்த கிச்சன் நீட் பண்ணுறது தான். அவங்க இருக்கும்போதே பார்த்திங்கன்னா சமைச்சு முடிச்சதுமே டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் சமைச்சதெல்லாம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு எல்லாத்தையும் சிங்கில் எடுத்து போட்டுருவேன். போட்டுட்டு அந்த கவுண்டர் டாப் எல்லாம் நல்லா தொடச்சி ஸ்டவ்வையும் தொடச்சி வச்சுருவேன். பாத்திரம் கழுவுற வேலை மட்டும் தான் இருக்கும். மற்றதெல்லாம் நீட்டாக எல்லாத்தையும் மாற்றி வச்சுருவேன். இப்படி தான் எப்போவுமே காலையில் எனக்கு ஃபஸ்ட்டு சமைச்சு முடிச்சதும் இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நைட்டும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போய் படுப்பேன். அப்போ தான் நான் காலையில் எழுந்து சமைக்க டைம் சரியாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 6:20க்கு தான் எழுந்தேன். லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி. சரின்னு எழுந்து சரி கடகடன்னு சமையல் வேலையை பார்த்துடலான்னு சொல்லிட்டு சமைக்க வந்தாச்சு. இது இண்டக்ஷன் ஸ்டவ்வில் எப்போவுமே இதில் தான் டீ போடுவேன் நான். அதே மாதிரி அதில் பாலும் டீயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. பாப்பா தூங்கிட்டு இருக்கா, அவளுக்காக பால் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் தோசை தான் காலையில் சாப்பிட்றதுக்கு. தோசைக்காக இந்த வெங்காய சட்னி பண்ணியிருக்கேன். வெங்காய சட்னியை நிறைய டைப்பில் பண்ணலாம். இதில் நான் காஞ்ச மிளகா போட்டு நம்ம சாதாரணமாக எப்பவும் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வெங்காய சட்னி தான் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது தக்காளி தொக்கு. தக்காளி தொக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெறும் தக்காளி மட்டும்தான், வெங்காயம் கிடையாது. தக்காளி மட்டும் போட்டு பண்ணுறது சூப்பராக இருக்கும். அப்படியே வானலில் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கருவேப்பிலை தாளித்து நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி குழைய வேக விடணும் தக்காளியை. கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நல்லா மூடி வச்சு இறக்குனீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. நல்லா அதை சுண்டை விட்டு இறக்குனீங்கன்னா அந்த தக்காளி தொக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் எப்பவும் போல் ரசம் வச்சுட்டேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சௌச்சௌ போட்டு சாம்பார் வச்சுருக்கிறேன். சௌச்சௌ மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. ஒரே ஒரு சௌச்சௌ தான், அதை மட்டும் போட்டு சாம்பார் வச்சுருக்கிறேன். ரசம் டெய்லி ரசம் இருக்கும். இப்போ இன்றைக்கி ரசம் வச்சுட்டோன்னா இன்றைக்கி வச்சுருக்க ரசம் நாளைக்கு 2 நாளைக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்குவேன், நல்லாயிருக்கும். அதனால் எப்போவுமே ரசம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். சாம்பார் வச்சாச்சு. சாம்பார் இவ்வளோ தான். இது நைட்டு தோசைக்கும் யூஸ் பண்ணிக்குவேன் சாம்பார் இருந்துச்சுன்னா. அடுத்தது பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் பண்ணேன். பீட்ரூட் எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான். பாப்பா சாப்பிட மாட்டா, தம்பியும் சாப்பிட மாட்டான். அவருக்கு கொடுத்தது போக எப்பவும் போல் அந்த கொஞ்சம் இருக்குது. இதான் எனக்கு. இதை வச்சுக்குவேன் நான். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அவளுக்கு டெய்லியுமே ஒரு முட்டை கொடுத்துருவேன். அதை பாயில் பண்ணியோ இல்லை ஆம்லேட் போட்டோ எப்படியோ அவளுக்கு கொடுத்துருவேன். அதனால் பொரியல் எனக்கு மட்டும்தான். என் பையன் சாப்பிட மாட்டான். அவனுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார்னாவே பிடிக்காதுங்க. அப்புறம் எப்பயும் போல் சாதம் இருக்குது. இதில் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா புளி தாளிச்சிருக்கேன். அதாவது என் பையனுக்காக இது பண்ணேன். அவனுக்கு சாம்பாரை தவிர நீ எது வேணால் கொடுமா, சாம்பார் மட்டும் வைக்காதான்னு சொல்லிடுவான். அதனால் எப்போவுமே அவனுக்கு வேறு சமையல் தான். இந்த புளி தாளிச்சிட்டு இது சாதம் அவனுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டேன். அவனுக்கு மட்டும் ஆம்லேட், புளி சாதமும் ஆம்லேட்டும் அவன் எடுத்துகிட்டு போயிருக்கான். அவருக்கு இந்த சௌச்சௌ சாம்பார், ரசமும் பீட்ரூட் பொரியலும் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டேங்க. அவ்வளோதாங்க இன்னைய சமையல். இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா தம்பி கரெக்டாக 8:15க்கு போயிடுவானா. போயிட்டு எல்லாம் பாத்திரமும் எல்லாம் கழுவி வச்சிட்டேன். மணி பார்த்திங்கன்னா 8:35 8:40 ஆக போகுது. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீடு இதான், அந்த காம்பவுண்ட் இருக்குங்களா வீடு. வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த கோவில் தெரியும். சூப்பராக இருக்குது பாருங்கள் கோயில் கோபுரம். கோயில் வேலை நடந்துகிட்ருக்கு. கும்பாபிஷேகம் வரப்போகுது. அதனால் பெயிண்டிங்லாம் பண்ணி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே இருட்டிட்டு இன்றைக்கி மழை வர மாதிரியே இருக்குங்க. காலையிலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா மணி இப்போ 10 ஆக போகுது. இப்போ வரைக்குமே கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லை, பயங்கர இருட்டாக இருக்குது. கிளைமேட் ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. உங்கள் ஊர்லேயும் எப்படி இருக்குது அப்படின்றத, கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.